இன்னைக்கு நம்ம மருமகக்காரி ஏதோ ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தா நமக்கு மட்டும் என்ன செய்யனே தெரியல. ஏதாச்சும் வாய்க்கு ருசியா கறி ஏதாச்சும் எடுத்து செஞ்சு சாப்பிடலான்னா ஒருத்திக்கு மட்டும் எப்படி செய்யான்னு இருக்கு. என்ன செய்ய? பாட்டி பாட்டி. அது யாரு? உள்ளவாடி. நீ அந்த பக்கத்து வீட்டுக்காரி ரோஜா மகா தானே? ஆமா பாட்டி. அம்மா உங்ககிட்ட இஞ்சி இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. இஞ்சி இருந்தா கொஞ்சம் தாங்க பாட்டி. ஏடி இஞ்சி இல்ல ஒண்ணும் இல்ல, ஓடிப்போ. ஓ அப்படியா பாட்டி? இஞ்சி இருந்துச்சுன்னா எங்க வீட்ல இன்னைக்கு பிரியாணி செய்யறோம். நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தருவோம் உங்களுக்கும் பிரியாணி. ஆஹா, இன்னைக்கு பிரியாணி அங்க உங்க வீட்ல? ஏடி ஒரு நிமிஷம் இருடி ரெட்டக்குருமி, நான் உள்ள போயிட்டு வரேன். கிச்சன்ல எதுவும் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஏடி இந்தாடி இஞ்சி. பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஞ்சி இல்ல நீங்க? அது வந்து உள்ள தேடி பார்த்தேன், கிடைச்சிச்சு. இந்தா வாங்கிக்கோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஏடி ரெட்டக்குருமி ஒரு நிமிஷம் நில்லடி. என்ன பாட்டி? ஏடி பிரியாணி செஞ்சாலே கொண்டு வந்துரு, சரியா? பாட்டி நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. இந்த இஞ்சியை வச்சு நாங்க பிரியாணி போடுறதுக்காண்டி கொண்டு போல. நான் இந்த இஞ்சியை வச்சு நாங்க டீ போட போறோம். அடி பாவி, இந்த வயசுலயே நம்மளை ஏமாத்திட்டாளே.